இன்னைக்கு எபிசோட் கண்ட மூணாவது ப்ரோமோல சாண்ட்ராக்கு எப்படி ஆப் அடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய டிஸ்கஷனா போகுது. அதாவது சாண்ட்ராவை தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல போடணும் அப்படின்ற மாதிரி சபரி சொல்ல எல்லாருமே ஆமா சாண்ட்ராக்கு போட்டுடணும். சாண்ட்ராவோட கேரக்டர் எப்படி தெரியுமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கானா சொல்றாரு. ஆமா அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி மற்றவங்களும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையானு கேட்டீங்கன்னா ஆமா உண்மைதாங்க. ஆக்சுவலா சாண்ட்ராவோட கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதாவது அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஒன்று பண்றாங்க. ஆனால் கேம் ஸ்ட்ராட்டஜியை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்க வன்மத்தை வெளியே காமிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே இப்போ கண்டுபிடிச்சிட்டானுங்க, வெளியே இருக்கவங்களும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடணும் டிஸ்கஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஓகே, இவங்க பேசுறது எல்லாமே ஓகே, கரெக்ட் தான். ஆமா சாண்ட்ரா பண்றது ரொம்பவே ஒஸ்டா பண்றாங்க. அதுவும் இப்போ லைவ்ல ஒரு விஷயம் நடந்தது, அதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் மோசமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சாண்ட்ரா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கனி ஆக்சுவலா கனி எதை நினைச்சு பண்ணாங்களோ அது நடந்துரும் போலகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல வந்து சாண்ட்ரா வந்து இன்னைக்கு காலையில இருந்தே அவங்க ருத்ர தாண்டவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கூட பார்வதி வந்து சப்போர்ட்னு சொல்ல முடியாது, அவங்க தான் ஃபியூல். கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்காங்க. சாண்ட்ரா ஆடு 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 அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா பத்திரகாளி மாதிரி உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு அகெயின்ஸ்டா பிரஜனே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஓட்டு போட்டுருவாரு. ஏன்னா அந்த மாதிரி சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பூண்டு மேட்டர் இருக்குல்ல, பூண்டை உரிச்சு வீட்டுக்குள்ள போறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டராக சமைச்சு கொடுக்காம இருக்கலாம், இல்லை டிலே பண்ணி கொடுக்காம இருக்கலாம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக குப்பையாக போட்டுக்கிட்டு இருக்கிறது. அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு என்ன சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தா மாதிரி எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சீக்ரெட் டாஸ்க்கில் நீங்கள் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போய் ஒன்று பண்ணீங்க. ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஓகே எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ரிவீல் ஆனதுக்கப்புறம் உங்கள் மேலே யாரும் கோவப்படல, ஆனால் திவ்யா மேலே அந்த சமயத்தில் கோவப்பட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல உங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க்லாம் கொடுக்கல, நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகிறமே கொஞ்சமாக யோசிக்கணும்ல, பேசிக்காக யோசிக்கணும்ல. அதாவது நம்ம வீடு ஃபுல்லாக குப்பை போட்டு அவங்கள வேலை வாங்கினா இது தப்பாக தானே போகும், வெளியே இருக்க மக்களும் இதை தப்பாக தானே பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சுத்தமாக யோசிக்கல. அவங்கள யோசிக்கிடாம பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு பார்வதி அந்த வேலையை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க வந்து எவ்வளோ இறங்கி செய்ய முடியுமோ அவ்வளோ இறங்கி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ இறக்கி அவங்க பேரை கெடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னொன்று பார்வதியும் இப்போ வந்து இந்த எஃப்ஜே இந்த ப்ரோமோலேயே சொல்கிறாப்புல, இந்த மாதிரி போர் பார்வதி வெளியே வரா, அவரை வெளியே வரணும், வெளியே வர விடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் கானா விடுத்தாங்க ஒரு கவுண்டர் போடுறாரு. சரி நேற்று தான்ப்பா அவளை பற்றி நல்லா பேசிட்டேன், ஏதாவது இந்த நாக்கு முதல்ல ஏதோ பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதியோட கேரக்டர் நேச்சுரல் கேரக்டர் அதுதான். அதாவது எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றது எஃப்ஜே ஒழுங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழுங்கு இல்லை, அவன் ஒரு அயோக்கிய பையன், அதை ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. இருந்தாலும் அவன் சொல்ற விஷயம் உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா போர் பார்வதின்னு சொல்ல வரல. ஆனால் பார்வதியோட கேரக்டர் எப்படின்னா, கேரக்டர் மீன்ஸ் அவங்க இந்த வீட்டுக்குள்ள நடந்துக்கிறத வச்சு சொல்றான்னு. ஆக்சுவலாக இந்த கேரக்டர்னு சொல்றது வெளியே இருக்கிறது மொத்தமாக சொல்ல, அந்த வீட்டுக்குள்ள அந்த ஒரு கேம் பிளே ஒன்று பண்றாங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்றேன். ஸோ இந்த இடத்துல பார்வதி எப்படி கேம் பிளே பண்ணுவாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கலவரத்தை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அதை தான் பண்றாங்க. இவ்வளவு நாள் திவாகரை வச்சு தூண்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல, வம்பு கேங்ல போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வம்பு கேங்ல சேர்ந்து வம்பு கேங்க்கு எப்படியாவது மைலேஜ் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி, வம்பு கேங்க வச்சு நம்மளுக்கு மைலேஜ் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டுக்கு 2-3 பேர் கூட வச்சுக்கிட்டு சண்டையை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதனால தான் பார்வதி வெளியே வரான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்று இவங்க பேசுறதை வச்சு ஒன்று பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி சாண்ட்ரா ஒரு டீம், அதாவது ஒரு டீம் மீன்ஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மற்ற கேம் எல்லாமே திரும்ப போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. சாண்ட்ரா இதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்களா, அவ்வளோ பொட்டன்ஷியல் சாண்ட்ரா கிட்ட இருக்கான்னு கேட்டால் அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்க. அவ்வளோ பொட்டன்ஷியல்லாம் சாண்ட்ரா கிட்ட இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ ஒரு கான்வர்சேஷன் வருது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்து பேசணும் அப்படின்னு பார்த்தா சாண்ட்ரா பேச மாட்டாங்க. அவங்க பாட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஓடிறாங்க அங்கேருந்து. ஸோ கூட வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 பேர் தேவைப்படுது, அதாவது சப்போர்ட்டுக்கு ஒரு 2-3 பேர் தேவைப்படுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உண்மையில அந்த சீக்ரெட் டாஸ்க் முடிச்சப்ப அவங்களுக்கு இருந்த சப்போர்ட் வந்து வேற லெவல் சப்போர்ட் இருந்தது. டைட்டில் வின்னர் ஆகிற அளவுக்கு, அதாவது அந்த லெவலுக்கு வந்து ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா உளுந்தது. அவங்க அதை அப்படியே காப்பாற்றிட்டு கொண்டு போயிருக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல உங்களுக்கு அநீதி நடக்குதுன்னா அந்த அநீதியை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சிம்பிள் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தையே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சிம்பத்தியா மாற்றணும்னு சபரியை பார்த்து கற்றுக்கோங்க. சபரி இவ்வளோ நாளாக அதை தான் பண்ணிட்டு இருக்காரு, இப்பயும் அதை தான் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை கூட உங்க மேலே வந்து ஒரு பரிதாபம் வர வைக்கணும் மக்களுக்கு. அதை வந்து சபரி சூப்பராக பண்ணுறாரு. அவரை மாதிரி பண்ண கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, தப்பாவே நடந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேலே ஒரு அநீதி ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரோட்டேட் பண்ணினா மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, வீக்கெண்ட்லேயே சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறோன்ற பேரில் இவங்க பண்ணுறதுனால ரொம்ப ஒஸ்ட்டாக மாறுது. வீட்டுக்குள்ள இருக்க இப்போ இந்த ப்ரோமோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மொத்த பேர் அகேன்ஸ்டாக மாறுறாங்க. இதில் வந்து இந்த கனி மேட்டர் ஒன்று சொன்னல, கனி வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு, அவங்களோட யுக்தி வந்து கை கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி. அது என்ன விஷயம்னா, இவங்க எல்லாரும் தான் பிளான் போட்டாங்க. அதாவது சாண்ட்ரா இந்த வம்பு கேங் மொத்தமாக சேர்ந்து தான் பிளான் போட்டுது. அதாவது சாம்பார் ஸ்குவாடா. ஸோ அந்த ஸ்குவாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து இந்த உப்பு போடலாம்,
இல்லை வேறு எதாவது பண்ணலாம், இந்த மாதிரி டிலே பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாலாம் கனி தான் கொடுத்தாங்க இனிஷியலாக. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவா கஞ்சி மட்டுமே செய்யலாம் அப்படின்ற ஐடியாவும் கனி தான் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் ரூல்ஸ் மாறுது. அதுக்கப்புறம் கனி அதுலேருந்து எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி காலையில் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, டிசைட் பண்ணிட்டு இல்லை நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி டீம் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் பொதுவும் மொத்த பேர்கிட்டையும் கத்தி சொல்கிறாங்க, நான் வந்து இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், நான் வந்து ரூல்ஸ் படி தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் திவ்யா கேட்டிருப்பாங்க, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீ சொல்லியிருக்கணும், எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் ரிவீல் பண்ணுறேன்னா டீம் கூட டிஸ்கஸ் பண்ணாம நீ எப்படி சொல்லுவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டான பாயிண்ட் திவ்யா பக்காவா லாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஏன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட் இருந்ததுல, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியணும், நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு கனி நினைச்சாங்க. அதே மாதிரியே காலையில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க. அதோட ரிசல்ட் ஈவினிங் பார்த்தீங்களா, மொத்த பேர் பார்த்தீங்கன்னா கனியை பெஸ்ட் பர்ஃபார்மராக சொல்லிடலாம். ஒஸ்ட் வந்து சாண்ட்ரா ஒஸ்ட்டாக சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வந்து இதை வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க, அது ஒஸ்ட்டாக சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பெஸ்ட்டுன்னு கனியை சொல்கிறாங்கன்னா அதுக்கான இன்டென்ஷன் எங்கேருந்து வந்ததுன்னா அதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக கனி மேலே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, கனிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அதில் இருந்தது யார் சாபரி, FJ இவனுங்க எல்லாமே அங்கே தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ரம்யாச்சோ எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கனி ப்ளே பண்ண ஒரு கேம் இருக்குல்ல, வேற லெவல், செம்மையா. அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியுது, இது எப்படி நமக்கு பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு கனி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்கு மைலேஜ் ஏற்றிக்கிட்டாங்க. உண்மையிலே அது கிளவரான மைண்டு தான். அதாவது இந்த டீம் கூட இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் காலி ஆகிடும். இவங்க ஒரு விஷயம் ஒரு போக்கில் போகுது, ஒன்று இவங்களை திருத்தணும், இல்லை இவங்களை வந்து அப்படியே அமைக்கிட்டு இவங்களுக்கு மேலே நம்ம ஏறி உட்காந்து நம்ம நல்லவளாக மாறணும் அப்படின்றது. ஸோ அதை வந்து கனி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பேக்குங்க மாதிரி 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்குல்ல, இந்த சாண்ட்ரா, திவ்யா, அதுக்கப்புறம் இது பேர் என்னது வியானா. ஸோ இவங்களாம் அந்த பூண்டை உரிச்சு போட்டுட்டு இருக்காங்களே, அது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. ஸோ இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா கனி ரொம்ப நல்லவங்க, இவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்ற மாறினது இல்லை, அதுதான் உண்மையும் கூட. ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால கனி பண்ணது எல்லாமே கரெக்ட், அவங்க ஸ்ட்ராட்டஜி போறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. முதல்ல ரவா கஞ்சி காக்கசணும் அப்படின்ற மாதிரி சொன்னதே கனி தான். ஸோ சோத்துல உப்பு போடணும்னு சொன்னதே கனி தான். ஸோ இந்த ஐடியா கொடுத்தது எல்லாமே கனி தான். கனியாக ஐடியா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இவனுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிற சமயத்தில் டக்குன்னு மைண்டு மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. குட், அவங்க அதுக்கு சில பல காரணங்கள் சொல்கிறாங்க, அது எல்லாமே அக்செப்டபிள். பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேமை மாற்றிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிளவரான மைண்டு கனிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. அவங்க பார்க்க தான் சும்மா அப்படியே எதுவுமே யோசிக்காத மாதிரி இருக்காங்க. உண்மையிலே கனி சூப்பராக யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அவங்க எந்த லெவலுக்கு வேணால் இறங்குவாங்க. அவங்க வந்து பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கிளியர். போன வாரம் வீக்கெண்ட்லேயே நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சிச்சு சாண்ட்ரா எப்படி வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ், அது விஜய் சேதுபதி இன்னும் அந்த பயம் சாண்ட்ரா மூஞ்சிலே இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே சாண்ட்ரா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்களே, நல்லா செதர்ட்டேன். ஏம்மா சாண்ட்ரா, உண்மையிலே உனக்கு அவ்வளோ பயமாமா, இன்னுமாமா உனக்கு அந்த பயம் போல அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயத்தை அப்போ வரைக்கும் அப்படியே மூஞ்சில், அதாவது அந்த டாஸ்க் நடக்கும் போது கூட அவங்க பயப்பில்லை. எல்லாம் முடிஞ்சு விஜய் சேதுபதி ஒரு வாரம் கழிச்சு விஜய் சேதுபதி பேசுறாரு. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அவ்வளோ பயம் தெரியுது. அவரே அந்த விஜய் சேதுபதியை கலாச்சிட்டு தான் போனாரு, அதை டேரக்டாக வந்து சொல்லாமல் பார்த்தீங்கன்னா நக்கலாக கலாச்சிட்டு தான் போனாரு. பாருங்க இன்னும் பயம் இருக்குது சாண்ட்ராக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா நடிக்கிறாங்க, அவங்க பயப்பில்லை அப்படின்ற கிளியரா வந்து பாத்தீங்கன்னா கானா வேண்டிய சொல்றாரு. வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களோட கேம் பிளே அப்படி தான் இருக்கு. எனக்கு இதை பார்க்கும்போது பிரஜனுக்கே ஒரு சில இடத்துல காண்டாவதா மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த பூண்டை உரிச்சு போட அந்த ஆள் தான் போய் பெருகிக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் காண்டா தான் ஆகுது. ஸோ இந்த கேம் பிளே ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைச்சு பண்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்படிக்க போகுது அப்படின்றத என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த அன்புக்கு அங்கே இப்போ பண்றாங்களே, கனியை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா சூஸ் பண்றாங்களே, இது ஓகேன்னு தோணுதா இல்லை அந்த டீம்ல வந்து வேற யாராவது ஓகே அப்படின்ற மாதிரி? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ஒரு விஷயம் பாயிண்ட் கேட்டாங்களே, கனி உங்களுக்கு பிடிக்கல, அது வந்து டிஸ்கஸ் பண்ணி எங்களை மாற்றிருக்கலாம்ல, நீங்கள் சொன்னதானே 2 நாள் கேட்டேன், ஸோ இப்போயும் நீங்கள் சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சது திவ்யா செஞ்சாங்க. அப்படின்னும் போது திவ்யா ஏன் சொல்லக்கூடாது, ஏன் கனியை சொல்கிறாங்க, இங்கே ஃபேவரட்டிசம் ஒர்க் ஆகுதா அப்படின்ற டவுட் இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.